அவரை இட்டுன்னு வந்து இட்டுன்னு போறதுதான் கஷ்டம்னு சொல்லிட்டு 100% உறுதி ஆயிட்டுங்க. நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா, அவரை இட்டுன்னு வந்து இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு கஷ்டம். எதுக்குங்க டிராஃபிக் க்ளோஸ் பண்ணிருக்காங்க? நீ வாரணுதான். இந்த மாதிரி தாங்க டிவிகேல நடந்த மாஸ் மூமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒண்டி அப்பதான்டா செம்ம சீனிக்குது இன்னைக்கு. எப்பா நீயா இந்த வரேன். அந்தனே கடவுளே வெற்றி வட்டி வேலவனே ஆறுமுக பாலகனே வா வா. செல்வனே முருகனே முத்தமிழின் மூத்தவனே பச்சைமயில் ஏறி இங்கு வா வா. என்னமோ தெரியலங்க, வேலை பார்த்தாலே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷங்க. வாழ்க்கை என்ன செலக்ட் பண்ணி செருப்பகல்ட்டி அடிக்கும் போது தேடி போற ஒரே இடம் தலைவன் முருகன் தான். இல்ல சரி, தமிழ்நாட்டை இன்னைக்கு யாரு ஆட்சி பண்றான்னு தெரியுமா? முருகன் ஆட்சி பண்றான். எப்பவுமே அவன் தானே. கொள்கைய பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொள்ளை அடிக்கிற நீங்க இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒருத்தனா இருக்கிற நானா இந்த விஜயா பாத்தலாம் சார். இனிமேலும் இந்த தடைகள்லாம் போட்டீங்கன்னா நான் நேரடியா மக்கள்கிட்டயே பர்மிஷன் கேட்டுருவேன். மக்களே நீங்க சொல்லுங்க, நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா? நான் உங்களோட பேசக்கூடாதா? உங்க குறைகளை நான் கேட்க கூடாதா? உங்களுக்காக நான் குரல் கொடுக்க கூடாதா? திருவாரூர் இந்த டெல்டா இது ஃபுல்லாவே டிஎம்கே தாங்க. அங்கேயே எவ்வளவு கூட்டம் வருது பாருங்க. திருச்சியை போன்று, அரியலூர், பெரம்பலூரை போன்று டெல்டா மாவட்டமான இந்த நாகையிலும் கூட தற்பொழுது ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் அங்கு குழுமி இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். யாரும் ஏற்பாடு செய்து அழைத்து வரப்பட்டவர்கள் கிடையாது. இங்கு வரக்கூடியவர்களுக்கு என்று எந்த தனிப்பட்ட முறையிலும் அழைப்பு கொடுக்கப்படவில்லை. அண்டை மாவட்டத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் தாவேகா தலைவர் விஜய் வருகின்றார், வாருங்கள் வாருங்கள் என்ற அழைப்பு கோரட்டி ஒட்டப்படவில்லை. ஆனாலும் அதையெல்லாம் கடந்து விஜய்க்காக கூடிய கூட்டம் இது. எந்த வகையிலும் எதையும் எதிர்பார்க்காமல் விஜயை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு குழுமி இருக்கக்கூடிய தொண்டர்களிடையே தற்பொழுது விஜயனுடைய தேர்தல் சுற்றுப்பயண வாகனம் வந்திருக்கின்றது. யாருக்கு அது விஜய் ரசிகர் நியூஸ் ரீடிங் படிக்க விட்டா? இதுக்கு நடுவுல நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது. டிஎம்கே கூட்டிதாங்க இருக்கு கார்ல. உள்ள இருக்கிற உதயநிதியானா அநியாயம் பண்றீங்கப்பா நீங்க. கூட்டம் பாருங்க. என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது, ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு. இது கோயம்புத்தூர்ல வந்து கமலஹாசன் வந்ததா? அந்த கூட்டம் இந்த கூட்டம் ஒண்ணா? கமலஹாசனுக்கு கூட்டம் வந்துச்சுதான், ஆனா இவ்வளவு கூட்டம் எல்லாம் வரலங்க. இவரு என்னங்க பாஷா பாய் மாதிரி வண்டி எடுத்து சுத்தி நிக்கிறாரு. என் பையன் ரசிகர் நீ போய் அவர் ஓட்டு போனா வீட்டுக்கு சாப்பாடு கிடையாது. என்ன பண்றது? ரெண்டு பேர் இருக்காங்க சார். ஒருத்தர் விஜய் ரசிகர், ஒருத்தர் அஜித் ரசிகர் சார். ரெண்டு பேரும் தானே மிரட்டிட்டாங்க. இவருக்கு ஓட்டு போடணும், என் தலைவர் தான் இவருக்கு ஓட்டு போடணும், எந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்றாங்க. என்ன சார் பண்றது? பாவீங்களா இன்னும் வீட்டுக்குள்ள மிரட்ட ஆரம்பிக்கிறீங்க. ஏன் இந்த ஏன் எதுக்குன்னு கேள்வி வெங்காயம் எல்லாம் கேட்க கூடாது. ஐ டோன்ட் லைக் இட். ஐ டெல். நீங்க 2021 தாவேகா இல்ல, இப்ப தாவேகா இருக்குங்கிற சிச்சுவேஷனோட தானே. நான் அதை குறைத்து மதிப்பிடவில்லை. எல்லார் வீட்லயும் அவங்க பையன் எல்லாம் கண்டிஷன் போட்டிருக்காங்க, நீங்க வந்து திரு விஜய்க்கு தான் போடணும்னு சொல்லி. அதெல்லாம் கரெக்ட்.
அதெல்லாம் பாப்போம்னு தான் நான் வெயிட் பண்றேன். எங்க வீட்டுல நாம பாட்டுக்கு எது பண்ணி என் வீட்லயும் அது நடக்குது. நண்பா ஒரே ஒரு டவுட். என்ன டவுட்? எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா? இதை தாண்டி ஒரு ரூல் ஒண்ணு போட்டாங்க. பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா, பஸ்ஸை விட்டு வெளியில வரக்கூடாதா, கையை இவ்வளவுதான் தூக்கணுமா, இப்படியே வரணுமா, மக்களை பார்த்து சிரிக்காத, மக்களை பார்த்து கையசைக்காத, இப்படி எல்லாம். ஐயோ நானும் என்னவோ ஏதோ நினைச்சேங்க. செம்ம காமெடியா இருக்குங்க. காமெடியா இருக்கா? I'm just enjoying like anything. லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாப்ல. நேரடியாவே கேக்குறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? அது சரி. அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார். என்ன செஞ்சிருவீங்க? மேக்சிமம் கொள்கைய சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா, சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? இவர் இப்படி எல்லாம் பேசும்போது எனக்கு என்ன தோணும் தெரியுமா? ஜனநாயகன் படத்தோட டைரக்டர் ஹச் வினோத், அந்த படத்தோட ப்ரொடியூசரோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும்? சார் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார், அப்படிதானே இருக்கும். உன் எக்ஸ்பிரஷனை பார்த்தா எக்ஸ்ட்ரா பேப்பர் கேப்ப போல தெரியுதடா. டேய் எதா இருந்தாலும் எழுதிட்டியான்ட்ட ஒரு வாட்டி காட்டிடுறோம். எங்க காட்டுறது? இங்க அடிஷனல் பேப்பர்லாம் வாங்கி அனல் பறந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இப்போ என்ன பார்க்க போறோம்னா, லேடிஸ் ராணுவ படம் பண்ண வைப். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். போடனா ஆடி பாட்டுங்க, எல்லாரும் கை கால ஆடி போவாங்க. போடனா அப்படி போடணும். சாமி பிடிச்சிட்டு ஓடியா, பிடிக்க சாமி வந்துட்டு ஆண்கள் மட்டும் சும்மாவா? அவங்களும் அவங்களால முடிஞ்ச வைப்ப பண்ணிட்டு இருக்காங்க. நான் செவனான்னு இருக்கேன், என்ன வைப்பு பண்ண எங்க மாட்ட போய் உங்களுக்கு போடு. இதெல்லாம் என்னங்க வைப்பு? கட்சி தலைவனே ஒரு வைப்பு பண்ணிருப்பாப்ல பாருங்க. லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆகணும். டீசர், ட்ரெய்லர், தியேட்டர்னு இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப புதிய தலைமுறை தந்தி பாலிமர்னு பார்க்க வச்சுட்டாருங்க. ஆனா இதுவும் ஒரு மாதிரி புதுசா நல்லா தான் இருக்கு. ஜி இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. இருக்கிறதுல சம மாசம் அடுத்த வீடியோ தாங்க. அது எப்படின்னா, திரையில பார்த்ததெல்லாம் தரையில நடக்குதுங்கிற மாதிரி பாப்போம். ஓ இவங்க தான் பேச போறாங்களா? அதே மாதிரி வர்றாருங்க. இவ்வளவு நேரம் நம்ம மாஸ் மூமெண்ட்டை பார்த்துட்டோம். கடைசியா ஒரு கியூட் மூமெண்ட்டை பார்த்துட்டு போயிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க உங்க ஒப்பீனியன் என்ன இந்த வீடியோ பத்தி அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebookா இருந்துச்சுன்னா ஒரு ஷேர் பண்ணி விட்டு ஒரு லைக்கும் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். பை.